ஃப்ரண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த குவாட் டிஸ்பிளேன்றனால கொஞ்சம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணலாம். பெஸ்ட் சைஸ் பொறுத்தவரை ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறப்ப தெரியும் ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கு. மெயின் விஷயம் நான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபோன் தான் வந்து MediaTek Dimensity 900 ப்ராசர் ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமான சொல்லலாம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இவங்க வந்து 4 விஷயத்துக்காக மட்டும்தான். டிஸ்பிளே, கேமரா, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் விவோட புது ஃபிளாக்ஷிப் ஃபோனான விவோட X200 சீரிஸ் வந்து ரீசெண்டாக சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோட X சீரிஸ் பொறுத்த வரைக்கும் Dimensity ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க. அதே வகையில் இந்த வாட்டி வந்து Dimensity ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 9400 ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ்னு சொல்லலாம். Dimensity-யோட ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ்னு சொல்லலாம். இது ஒரு 3 nm ப்ராசஸ். விவோ பொறுத்த வரைக்கும் மெயினா ஃபோக்கஸ் பண்றது கேமராக்காக மட்டும்தான். கேமராக்கும் வீடியோ பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே வகையில் இந்த வாட்டியும் கூட இந்த கேமராக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேமராக்கு மட்டும் இல்லாமல் பேட்டரி வைஸாக கூட இந்த வாட்டி வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே சொல்லலாம். விவோட X சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுவாங்க. பேஸ் வேரியன்ட், ப்ரோ வேரியன்ட், அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா வேரியன்ட் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து இந்த X200 சீரிஸ்ல மொத்தம் வந்து 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோட X200, அப்புறம் X200 ப்ரோ, அப்புறம் வந்து X200 ப்ரோ மினி என்று 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல என்ன பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா விவோட X200 சீரிஸ்ல அப்படி என்னதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னதான் வந்து ஸ்பெசிஃபைஸாக இந்த ஃபோன்ல இருக்கு, இந்த ஃபோன் வந்து பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ரெட் பட் அவரோட ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட இந்த க்ளாஸ் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேஜரான என்ஜினியர்ஸும் இந்த வாட்டி கொடுக்கும். விவோட X100 சீரிஸ்க்கும் விவோட X200 சீரிஸ்க்கும் வந்து டிசைன் வைஸா வந்து மேஜரான என்ஜினியர்ஸும் கொடுக்கல. இந்த கேமரா ரிங் மட்டும் கொஞ்சம் திக்னஸா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்குறவங்க பிரீமியம் லுக்காவே இருக்கு. இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் கலர் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்லயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லயும் கிளாஸ், சென்டர் வந்து அலுமினியம் அலாய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வைஸா பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபோனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மேஜராக எந்த டிஃபரன்ஸும் காட்டல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவோட X200 டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் 1.5K மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. 0.1 Hz இருந்து நீங்க 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் நீங்க எதிர்பார்க்கலாம். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா நீங்க 1 Hz இருந்து 120 Hz பார்த்துருப்பீங்க. இதுல வந்து 0.1 Hz இருந்து நீங்க வேரியேஷன் பார்க்க முடியும். இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து 80 LTP டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. HDR10+, அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 1800 nits வரைக்கும் வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் பஞ்சுவல் டைப் தான். இந்த விவோட X200 சீரிஸ்ல வந்து பெஸ்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தின்னாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீல் பண்ணலாம். இந்த குவாட் கர்வ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரீமியம் லுக்காவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இந்த X200 சீரிஸ்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனாவே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு BOE டிஸ்பிளேன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். விவோட X200 ப்ரோல பொறுத்த வரைக்கும் ப்ரோ வேரியன்ட்ல கொஞ்சம் பெருசா யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. 6.78 inch 1.5K இதுவும் மைக்ரோ குவாட் கர்வ்டு OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து BOE டிஸ்பிளே தான். இதுவும் பாத்தீங்கன்னா வந்து 0.1 Hz இருந்து 120 Hz வரைக்கும் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். HDR10+, சென்ட்ரல் பஞ்சுவல் டைப் தான். அதே பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ்ன்றனாலும் நீங்க 1800 nits வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ஃபீல் பண்ணலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சைன்ஸ் தான் வந்து வேரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. தவிர மிச்சபடி எந்த விதமான இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ரோ விவோட X200 ப்ரோ மீல பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸா இருக்கும். 6.31 inch 1.5K மைக்ரோ குவாட். அது வந்து கர்வ் டிஸ்பிளே கிடையாது. இது வந்து ஃபிளாட் டிஸ்பிளே. இதுல பார்த்தீங்கன்னா 80 LTP டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 0.1 Hz இருந்து 120 Hz இந்த ஃபோன்ல எதிர்பார்க்க முடியும். 4500 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட் சொன்னாலும் கூட நீங்க 1800 nits வரைக்கும் தான் நீங்க பிரைட்னஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நீங்க அவுட்டோர்ல போறீங்க இல்லைன்னா வந்து டைரக்ட் சைட்ல வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம். சைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கூட கையில ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்கு. காம்பாக்டா இருந்தாலும் பார்த்து ஒரு பிரீமியம் லுக்காவே மேட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். பேக் டிசைன் ஆகட்டும், ஃப்ரண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த குவாட் டிஸ்பிளேன்றனால கொஞ்சம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணலாம். பெஸ்ட் சைஸ் பொறுத்த ரொம்ப தின்னா கொடுத்துருக்காங்க. இங்க பார்க்குறப்ப தெரியும் ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கு இந்த விவோட X200 ப்ரோ மினி. டிஸ்பிளே வைஸா பார்த்தீங்கன்னா வந்து விவோட X200 சீரிஸ்ல ரொம்ப பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். BOE டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 3 ஃபோன்லையும் வந்து காமனாக வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். MediaTek Dimensity 9400 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3.63 GHz கொடுத்துருக்காங்க. கேமிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங்க்கும் ஒரு பெட்டராகவே ஃபீல் கிடைக்கும். இது வந்து TSNCோட ஒரு 3 nm ப்ராசர். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வந்து 3 nm ப்ராசர் வந்து வருது. இன்னும் வந்து ஸ்னாப் டிராகன் வரல. ஸ்னாப் டிராகன் வந்து 8 Gen 4 கிடையாது. இந்த வாட்டி வந்து ஸ்னாப் டிராகனோட 8 Elite பேரை வந்து மாற்றி வந்து லான்ச் பண்ணுறாங்க மொபைல் பிளாட்ஃபார்முக்கு.
ரேமுக்கு. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டியும் கூட சேம் ரேம் வெர்ஷன் அண்ட் ரோம் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபோன்லையும் வந்து DDR5X ரேம் வெர்ஷனும் UFS 4.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி Android 15 வந்து டேரக்டாக Android 15 கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து லான்ச் ஆகி Origin OS 5 வந்து லான்ச் ஆயிருக்கு இந்த வாட்டி. இந்த 3 ஃபோனுமே 3 ஃபோனில் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்க விஷயம்னா இந்த ப்ராசஸர் ஆகட்டும், இந்த Android 15. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் Origin OS 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வர சொல்ல Origin OS வருமா இல்லை வந்து Funtas OS வருமான்ட்டு தான் லான்ச்சுக்கு அப்போ தான் தெரியும். Origin OS கொடுத்தாக்கா ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. மேஜரான விஷயம்னா இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கும் மல்டி டாஸ்கிங்க்கும் குறைய சொல்ல முடியாது, பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னால ஒரு பெட்டராகவே ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கில் வந்து எப்பவுமே வந்து ட்ரிபிள் கேம் செட்டப் தான். இந்த மூணுலேயும் வந்து ட்ரிபிள் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது ஃபோட்டோகிராஃபி குவாலிட்டியும் வீடியோகிராஃபி குவாலிட்டியும் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கணும். அவங்க வகையில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கூட கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராக்கான ஒரு தனி சிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி கூட. விவோட X200ல கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ட்ரிபிள் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா கொடுத்துருக்காங்க. 50 மெகா மெயின் கேமரா சோனியோட IMX 921 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் OS சப்போர்ட்டோட. அதே வந்து 50 மெகா வந்து அல்ட்ரா வைடான கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 50 மெகா வந்து டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து சோனியோட லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்கலாம், ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி 100x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டாகவே ஆப்ஷனாக இருக்குது இந்த விவோவோட X200 சீரிஸில். ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே வந்து கேமராக்கான இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டும் இல்லாமல் விவோட V3 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் 4K சினிமேட்டிக் வீடியோலாம் வந்து எடுத்துக்க முடியும், ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ப்ரொடெக்ட் மோட்லாம் வந்து ஒரு பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் 32 ஆப்ஷன் வந்து செல்ஃபி கேமரா வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுவும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்குது. கனெக்ட் கிரியேட்டருக்குலாம் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விவோட X200 Pro அதாவது வந்து 50 மெகா வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. லிட்டியோட 818 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய லென்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 1.57 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டும் ஆகும். பெஸ்டான ஒரு கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வைட் ஆங்கிள். அதே மாதிரி 50 மெகா வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அல்ட்ரா வைட் ஆங்கிள். டெலிபோர்ட் லென்ஸுக்கு இந்த வாட்டி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த விவோட X200 சீரிஸில். ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். 200 மெகா பிக்சல் டெலிபோர்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 200 மெகா பிக்சல் வந்து டெலிபோர்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட HP9 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹை குவாலிட்டி சென்சார்னு சொல்லலாம். OS சப்போர்ட்டும் இருக்குது இந்த டெலிபோர்ட் லென்ஸில். நீங்கள் வந்து 3.7x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்கலாம். 100x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. விவோவோட V3+ சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. V3+ சிப் பொறுத்த வரைக்கும் விவோட X100 அல்ட்ராவில் இருக்குல்ல அதே சிப் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் வீடியோகிராஃபி ஆகட்டும் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த 3 ஃபோனில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த விவோட X200 Proவும் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனான 2 ஃபோன் வந்து கம்பேர் பண்ணணும். விவோட X200 Pro பொறுத்த வரைக்கும் வந்து பெட்டரான ஒரு பொக்கே மோடில் கேமரா குவாலிட்டி இருக்குது நீங்கள் பார்க்க முடியும். பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் விவோட X200 Pro mini பேக்கில் வந்து ட்ரிபிள் கேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாம வந்து லிட்டியோட 818 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோக்கல் வந்து 1.57 அப்பச்சர் வித் OS சப்போர்ட்டும் ஆகும். அதே 50 மெகா சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா லிட்டியோட 600 வந்து டெலிபோர்ட் லென்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்க முடியும். அதே 32 மெகா வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராக்கான இந்த வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்ல 5800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்க்கான வயர் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். இதுல வந்து சார்ஜரும் பாக்ஸ்ல கொடுத்துடுவாங்க. அது ப்ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். 30 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும் இந்த விவோட X200 Proல. மீன்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 30 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் ஆகும் இந்த போன்ல கூட. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணுலயும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகல. மூணுலயும் வந்து சேம் எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. வைஃபையோட 7 வெர்ஷன், ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன், அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்துலையும் வந்து ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆகட்டும் பேஸ் வேரியண்ட்ல ஆகட்டும் இந்த ப்ரோ மினி வேரியண்ட்ல ஆகட்டும் ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஆனால் வந்து ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரெண்டு வேரியண்ட்டோட ப்ரோ வேரியண்ட் கொஞ்சம் குயிக்காகவே வந்து லாக் ஆகும். வந்து IP69 ரேட்டிங் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல IP69 ரேட்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து
வந்து டூயல் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கர் வித் Dolby Atmos சப்போர்ட், ஹையர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, எக்ஸ் லீனியர் மோட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வர ஃபிளாக்ஷிப் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. மெயின் விஷயம்னா வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த போன்ல வந்து MediaTek Dimensity 9400 ப்ராசஸர் ஒரு புது ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த போன் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னு நினைக்கிறப்போ Dimensity ப்ராசஸர் ஒரு பெஸ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் மல்டி டாஸ்கிங்க்கும் ஒரு பெஸ்ட்டாவே இருக்கு. மெயினா ஃபோக்கஸ் பண்ணது இவங்க வந்து 4 விஷயத்துக்காக மட்டும் தான். டிஸ்பிளே, கேமரா, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம 4 விஷயத்துக்கு வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபிளாக்ஷிப் போனை எப்படி இருக்கணுமோ அப்படி இந்த போனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் விஷயம்னா சேம் டிசைனை வந்து இவங்க இது பண்ணணும் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பேக்கில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஃபோன் மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனாகவும் இருக்கும், ஒரு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப்பாக இருக்கிற ஒரு ஃபோனாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து above 60,000 இருக்கும். ப்ரோ வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து above 80,000 இருக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மினி ப்ரோ வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து above 60,000 மேலே தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே பட்டன் அடுத்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிறோட ரெகுலர் சேரும்.